12ஆம் மாப்பிள்ள தேனி அருண்குமார் பாத்தீங்கன்னா உடம்பு சரியாம ரொம்ப இருந்தாரு. அதாவது என்ன உடம்புக்குன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு மஞ்சக்கம்மல் லைட்டா வந்திருக்கு அப்படி சொன்னாரு. சரி மனசு கேட்கல, அதனால வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. வணக்கம்டா மாப்பிள்ளை ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அவருக்கு ஜாண்டிஸ் வந்திருக்குது, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு வீடியோவில் பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா எங்கள் கூட ரொம்ப வருஷமாக பயணிக்கிறாரு. ஸோ உடனே நான் தேனிக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன அவரோட கண்டிஷன் அப்படின்றதுனால ஸோ நம்ம வீவர்ஸுக்கும் நிறைய பேர் வணக்கம்டா மாப்பிள்ளையை பற்றி உலகம் ஃபுல்லாக தெரியும். ஸோ கொஞ்சம் பொதுமக்கள் யாரும் என்ன சொல்கிறது, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லலாம் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. வேறு வீடியோவை கட் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரியும் ஒரே வாட்டி போன மாதிரியெல்லாம் வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு மேலே அந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நல்லா தான் இருக்கிறாரு. வாங்க அவரை நான் காமிக்கிறேன் எந்த கண்டிஷனில் இருக்கிறாருன்னு. அப்படியே பெருமாள் மாதிரி படுத்துட்ருக்கிறாரு பாருங்கள். சரிங்களா, அப்படியே இருங்க. வணக்கம் மாப்பிள்ள, தேனியிலேருந்து ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ரொம்ப பேர் சுமார் ரொம்ப பேர் என்னன்னா, ஐயோ அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மீண்டும் நம்ம வருவோம் அப்படின்னு என் நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. தயவுசெய்து அதை ஃபோன் பண்ணாதீங்க. அந்த ஃபோன் பண்ணதே எனக்கு அப்படியே நோய் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா நேரடியாக பார்க்கணும், இல்லை போய் சேர்ந்து சொல்கிறாரா அப்படின்ட்டு என் நண்பர் நேரடியாக வந்துட்டாரையா, பெங்களூர்லேருந்து வந்துட்டாப்புல. இவருக்கு ஒரு சித்திரவதை. ஆமாம், என்றைக்குமே உண்மையை சொல்லணும், உண்மையை வெளியே காட்டணும்னு நம்ம ஆசைப்படுவோம். இனிமேலே இருக்குது, நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மன கவலை. வேறு யாருமே வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டோம்னா நான் சித்தமானிக்கு ஆகிட்டோம். அதனால் யாருமே வருத்தப்படாதீங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நிறையா பேர் ஃபோன் பண்ணி பணம் வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தயவுசெய்து அந்த பணத்தை நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள். நல்லாத்தே இருக்கீங்க, இந்த பார்த்துக்கிங்க, நல்லாத்தே இருக்கீங்க. இந்த வீட்டில் யாருக்கு அந்த மேடம்லாம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. சில பேர் என்னை ஃபோன் பண்ணி என் சகோதரிகளும் சரி, என் நண்பர்கள், அது வேறு கேட்குறாரு. ஆமாம், அதனால் நல்லா இருக்கியா, ஒன்றும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு கண்ணீர் கலங்குது. ஏன்னா திடீர்னு நண்பர்கள் வந்தோடனையும் வீடு ஒன்றும் சரியில்லாமல் இருந்து அவங்கள உட்கார வைக்கிற கூட இடம் இல்லாமல் எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு. வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்ததுங்க. ஒரு வீடுனா எந்த அளவுக்கு இருக்கணும்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு வீடு போய் பார்த்திங்கன்னா எதையுமே ஒரு பொருள் கூட உருப்படியாகவே இல்லை. அவர் வாங்கின அந்த மெடல் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் அந்த வீட்டில் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் நான் நல்லா இருக்கேன், யார் என்னை பார்க்க வர வேணாம் தயவுசெய்து. ஏன்னா என் வீட்டில் இன்றைக்கி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னொன்னே எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது. அதில் தான் நான் சொல்ல வரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்ம வீடு. ஏன்னா உனக்கு தெரியும், நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் யாரும் என்னையை பற்றி வருத்தப்படாதீங்க தயவுசெய்து. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்கணும், லாஸ்ட் வரையும் ஜாக தண்டியே இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பணம் காசு முக்கியம் கிடையாது. 4 நண்பங்கள் இருந்தாலே போதும். 4 நண்பங்கள் எனக்கு நிறையா இருக்காங்க. 4 நண்பங்கள் இல்லை, 400 நண்பங்க எனக்கு குறுப்புலையும் சரி எதிரையும் சரி கூப்பிட்டு விசாரித்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆர்கே பொறுத்தவரையும் நான் கீழே விழுந்துட்டேனோ நினச்சிக்கிட்டாப்புல விட்ருக்கு. அதனால தான் நேராக விட்டாப்புல, நான் கீழே விழுகலை, அதை நல்லா சொல்லிட்டேன். இல்லை, ஆக்சுவலி அந்த வீடியோவில் பார்த்தேன், ரொம்ப கொஞ்சம் கண்டிஷன் சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ரெண்டாவது வேறு யூடியூப் சேனலு, இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் கட் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி அது எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம குரூப்பில் இருக்கிறாப்புல. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக அந்த குரூப்பை நடத்திட்டு இருக்கிறேன், ஆர்கே குரூப்பு. அந்த குரூப்பில் இவர் பயணிக்கிறார். ஸோ அதனால் எங்களுக்கு தெரியும் அவருக்கு எதுவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறது, சின்ன வீடாக இருந்தாலும் ஏழ்மையில் இருந்தாலும் மற்றவங்களை வருத்தப்பட வைக்கிற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார். அப்படி எதனா சீரியஸாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் குரூப்பில் தெரிவிச்சிருப்பார். ஸோ அப்போது பொதுமக்களுக்கு நாங்கள் ஈஸியாக அதை கன்வே பண்ண முடியும்.
ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா குத்துக்கல் மாதிரி இருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, அந்த ஜாண்டிஸ் வந்ததுனால ஒரு 4 நாள் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க டாக்டரு. அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த தருணத்தில் தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவறான கான்ட்ரவர்சிக்காகவோ, தயவுசெய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது எதுக்காகனா வியூவர்ஸ்க்காகவோ, மக்கள் பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, இது அதிகமாக வியூவர்ஸ் போகுன்றதுக்காகலாம் கிடையாது. ஏன்னா என் சேனல் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்கே ரெட்டெக்ஸ் மீடியானாவே அது இருக்கிற உண்மைத்தன்மையை தான் வெளியே எடுத்து பேசுவேன். ஸோ இவருக்கும் தெரியாத வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோலாம் மேக்கிங் கிடையாது. ஸோ தயவு செய்து வீடியோ போடுறவங்க வேறு சேனலில் யாராவது வீடியோ போட்டிங்கன்னா இருக்கிற மாதிரி போடுங்க. ஃபேக் ஐடியா இருந்தாலும் சரி, அதை ஒரு ஜென்யூனாக பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபேக் ஐடி இருக்கிறீங்க, பேப்பர் ஐடியெல்லாம் இருக்கிறீங்க. ஏன்னா அவங்களால தான் இன்றைக்கி அருண் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். அருணை மட்டும் இல்லை, நீங்கள் உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவில் யார் வேணாலும் எடுத்துங்க, ஜிபி முத்து, சாதனா, சூர்யா, ரவுடி பேபி, சானிமணி, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஃபேக் ஐடி, பேப்பர் ஐடினால தான் அவங்க இன்றைக்கி வளர்ந்து வந்த ஒரு தருணமே. அவங்களா யாரும் உழைச்சி முன்னே யாரும் ஏறலை. ஸோ இவங்களோட திறமைனாலே யாரும் வரலை. அவங்க இவங்க திறமையை ரெக்கக்னைஸ் பண்ணி பேப்பர் ஐடி, ஃபேக் ஐடியெல்லாம் பார்த்து இவங்களை ட்ரோல் பண்ணி தான் பெரிய ஆள் ஆக்கியிருக்கிறாங்க. அதனால் வேண்டி கேட்டுக்கிறேன், அருண் வந்து நல்லா தான் இருக்கிறாரு, ஹெல்த்தியாக இருக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க பசங்களை இவர் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடும்போது பசங்க அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணீர் விட்டுறாங்க. அதனால் அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணாதீங்க. இட்ஸ் மை கைண்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். மற்றபடி அருண் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கிறாரு. வேறு எதுனா சொல்லணுமா சொல்லுங்கள். அதாவது வந்து வாரீங்க, வந்து பார்க்குறீங்க, ரைட்டு, இந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்காரு, அதெல்லாம் போடாதீங்க சாமியெல்லாம். ஏன்னா நான் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து இன்ன வரைக்கும் என் ஐடி உங்களுக்கு தெரியும். இன்ன வரைக்கும் நான் யார்கிட்டையுமே நான் உதவி கேட்டதில்லை. அந்த இதை வந்து யாரும் வந்து சின்ன தவறு கூட நடந்துடக்கூடாது. ஏன்னா சில பேர் நினைப்பாங்க, இப்போ சொல்ல போனோம்னா லேடிஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், இதே என் நம்பருக்கு பணம் அனுப்புங்க, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கூடாதுங்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வரையும் என் நண்பங்க இருக்காங்க கூட, எனக்கு போதும் 4 பேர் இருந்தால் போதும்னு நினைப்பேன். இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டு, அது அன்புங்கிறது என்னன்னா, ஒரு நண்பங்களை பழகிறது யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உயிரை கொடுக்குறதுக்கு அளவுக்கு இருக்காங்கன்னா, இன்றைக்கி வீட்டுக்கு வந்து இந்த என் கட்டில் தான் உட்காந்துருக்காப்புல, ஒன்றும் இல்லை, சாப்பிட்னு கூட சொல்லலை, என்ன அருண் வேணும் அப்படின்னு கேட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வர அளவுக்கு வந்துச்சுன்னா இதுதே ஒரு இது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னமும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சரி, நீங்கள் இது வியூவர்ஸுக்காண்டிலாம் நம்ம போட மாட்டோம்ல ஆர்கே, எனக்கு பொறுத்தவரையும் அதே. ஏன்னா இது யூடியூப்பு இதுக்காண்டி இதே போடுறோம் அப்படின்னா, இது உண்மையான பதிவை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஆர்கே வந்திருக்காப்புல என் நண்பர். இன்ன வரைக்கும் நம்ம எந்த தவறும் பண்ணலாம். இன்னமும் நாங்கள் வரப்போகிறோம். மீண்டும் பார்ப்பீங்க இதே யூடியூப்பில். நீ வார யூடியூப்பில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். முக்கியமான ஆளுகளை இந்த யூடியூப்பில் நீங்கள் சந்திப்பீங்க. உண்மையா அருண் வந்து ரெட்டெக்ஸ் மீடியா சார்பாக இதுக்கு மேலே நிறைய செலிபிரிட்டிங்களை கூப்பிட்டு அருணை உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்க வைக்கலான்னு ஒரு முடிவு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நான் இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம், திருச்சியில் வந்து உடலில் என்னென்ன உறுப்பு இருக்கோ அதை பூரா தானம் பண்ணுறதுக்கு ஆர்கே என் நண்பன் வந்து ஏற்கனவே பண்ணியிருந்தோம். இப்போ 2வது தடவையாக ஒரு ஃபங்க்ஷன் தானப்பா, ரெட்டெக்ஸ் டிஜிட்டல் அவார்டு. அது இங்கிலீஷில் எனக்கு பேச தெரியல, நான் சொல்கிறேன். ரெட்டெக்ஸ் டிஜிட்டல் அவார்டு, ரெட்டெக்ஸ் இதை நான் சொல்கிறேன். ரெட்டெக்ஸ் டிஜிட்டல் அவார்டு, ரெட்டெக்ஸ் அவார்டு. ஆமாம், இதை வந்து ரெட்டெக்ஸ் அவார்டுன்னு சொல்கிறேன். ரெட்டெக்ஸ் அவார்டு. இது அவார்டு முக்கியம் கிடையாது, என்னை பொறுத்தவரை அவார்டுங்கிறது முக்கியம் கிடையாது. அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதே வந்து ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி ஒரு நடிகராக இருக்கட்டும், விஜய் சேதுபதி மங்காளி, அது ஏற்கனவே தெரியும், மக்களுக்கு தெரியும். மங்காளி ஏன் தெரியும். அதே மாதிரி எங்கள் செந்தில் காமெடி நடிகர், அவர் எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு பவர் ஸ்டார் என் நண்பன். அதே அப்பா என் நண்பன் பவர் ஸ்டாரு. நான் நேரில் சந்திக்கலை, பார்த்தா தான் அடிப்பாரா என்னன்னு தெரியல. ஏகப்பட்ட நடிகர்கள். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவர் சொல்லி கொடுத்த நம்ம பேசக்கூடாது. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கான்டாக்டில் வந்து எல்லாருமே இருக்காங்க. இன்றைக்கி சகிலா மேடமாக இருக்கட்டும், செந்தில் அண்ணனாக இருக்கட்டும், பவர் ஸ்டாராக இருக்கட்டும், ஏற்கனவே அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், பவர் ஸ்டாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என் கான்டாக்டில் இருக்காங்க. எல்லாருமே கலந்துக்கிறது என்னன்னு தெரியுமா, இது ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி கலந்துக்கிறது விஷயம். இதில் வந்து நீங்களாம் கலந்துக்கிறணும். அக்டோபர் 3ஆம் தேதி
தலையை சொல்லப்பா, நான் வேற எதையாவது உடனே விட்டு போகிறேன். அக்டோபர் 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி முன்பதிவு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் முன்பதிவு செய்யலாம். முன்பதிவுன்னா என்னன்னா, நீங்கள் தான் கலந்துக்கணும் அப்படின்னு நான் வரேன். அதில் நான் முக்கியமாக வந்து என்னன்னா, ஒரு விஐபி அவல்ல உங்களுக்கு கூட ஒரு நண்பனாக வரேன். இதில் நான் எல்லாருமே நான் கலந்துக்கிடுவோம். இதில் முன்பதிவு நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் பண்ணுறவங்க பண்ணி வாங்க. என்ன உதவி பண்ணணுமோ அதில் உங்களுக்கே தெரியும். நீங்கள் நல்லது செய்யணும், நல்ல விஷயத்துக்கிட்டே நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. என்னடா செஞ்சுருக்காங்க, என்னடா செஞ்சுருக்கீங்க. இப்போ வந்து என்னன்னா, எல்லோரும் வந்து உடம்பு சரியில்லை, இல்லை வணக்கம் மாப்பிள்ள போயிட்டாரு, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் வரவே போகிறோம். இனிமேல் தான் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுறதுக்காண்டி நம்ம கண்டிப்பாக என் நண்பன் ஆர்கே அவர் யூடியூப்லேயும் நம்ம வந்துக்கிட்டே இருப்போம். கூட வந்து இப்போ உடம்பு சரியில்லைனால என்னால் பேசவே முடியல. கண்டிப்பாக நம்ம வருவோம், 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுவோம். இது 4 பேர்த்துக்கு நல்லது செய்வோம். இது கண்டிப்பாக எங்கள் குரூப்பில் இருக்கும். நன்றி. வணக்கம் மாப்பிள்ள, தேனியிலிருந்து.